ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை நான் கிரேஸ் டிவி மூலமாக தெரிவிப்ப அதிக நான் மகிழ்ச்சி இருக்கிறேன். கடந்த 10 ஆண்டுகளாக இந்த ஊழியத்தை ஆண்டவர் என் கையில் மாத்திரம் இல்லை, செங்கல்பட்டில் எல்லாருக்கிட்டையும் நான் சொல்கிறது என்னென்னா, இது சந்திரமோகன் நடத்துகிற டிவி இல்லை, எல்லோரும் சேர்ந்து நடத்துகிற ஒரு குடும்பத்தின் ஊழியம் டிவி அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் செங்கல்பட்டில் அப்படி தான் பழகுவோம். எங்கள் டிவின்னு தான் சொல்லுவாங்க, கிரேஸ் டிவின்னு தான் எங்கள் டிவி அப்படின்வாங்க. யாரை கேட்டாலும் அப்படி தான் சொல்லுவாங்க. கடந்த 10 ஆண்டுகளாக 2016 ஆரம்பித்த இந்த டிவி ஊழியமானது 10 ஆண்டுகளை கடந்து வருகின்ற ஆகஸ்ட் 10ஆம் தேதி 10வது நிறைவு நம்ம கொண்டாட போகிறோம். ஆண்டவர் நடத்தி கொண்டிருக்கிற ஆண்டவர் மேலான கிருபையில் எத்தனையோ இக்கட்டுகள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ கஷ்டங்கள், பாடுகள், பிஸ்னஸ் வந்த போராட்டங்கள், இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு சொல்லி ஏளனமாக பேசினவங்க உண்டு. அது மத்தியிலையும் ஆண்டவர் அழைத்தவர். எங்களுடைய சிஎஸ்எஸ் ஆண்ட்ரூ சர்ச்சில் 53 நாட்கள் உபவாசம் பண்ணி தான் இந்த ஊழியத்தை நான் பெற்றுக்கொண்டேன். ஆண்டவர் நிறைய பேர் சொல்கிறாங்களே சிஎஸ்சி ஆலயத்தில் ஆவி இல்லைன்னு சொல்லி, அந்த சேப்பலில் ஆண்டோர் பேசுறது சத்தத்தை நான் கேட்டேன். நம்முடைய ஆலயத்தில் ஆண்டோடைய கிருபை இருக்குது, ஆண்டோடைய வல்லமை இருக்குது. உண்மையாய் போய் ஆராதிக்கிற எந்த ஆலயத்தில் ஆண்டவர் இறங்கி கொண்டு இருக்கிறார். 53 நாட்கள் உட்கார்ந்து ஆண்டோடைய பாதத்தில் காத்திருந்து இந்த ஊழியத்தின் தரிசனத்தோடு இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது தான் எத்தனை ஆண்டுகள் கடந்து வருவதுக்கு ஆண்டு உதவி செய்தார். அநேகர் இதில் இருக்கிறாங்க. ஆனால் இந்த நாட்களில் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் லைவில் போய் கொண்டு இருக்கிறது. செவ்வாய்க்கிழமை தோறும் பெண்களாய் இணைந்து செய்கிற துதி ஆராதனை காலையில் 10:30 11:30 மணி வரைக்கும் போய் கொண்டு இருக்கிறது லைவில். வெனஸ்டே உபவாச ஜெபம் நடந்து கொண்டு இருக்கிறது. 10 ஆண்டுகளாக ஒரு நாள் கூட ஒரு புதன்கிழமை கூட நாங்கள் நிறுத்தந்தே கிடையாது. காலைல 10லேருந்து 1:30 மணி வரைக்கும் உபவாச ஜெபம் லைவில் போகும். அநேகர் பல மாவட்டங்களில் இணைவார்கள். கிட்டத்தட்ட எங்கள் கிரேஸ் டிவி அலுவலகத்துக்கு 30 பேருக்கு மேலே வருவாங்க. நாங்கள் இணைந்து நாங்கள் ஹோட்டலில் தான் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம் கடந்த 8 ஆண்டுகளாக. இப்போ 2 ஆண்டுகளாக எங்களுக்கு ஃபுட் கமிட்டியில் அண்ணன் ஒரு கன்வீனர் சூப்பர் ராஜா சிங்னு ஒரு அண்ணன் வந்திருக்காங்க. அண்ணன் தெரியும். அவங்க அதை பொறுப்பெடுத்ததுனால எங்களுக்கு வீட்டு சாப்பாடு போல் எங்களுக்கு பக்கத்தில் ஒரு கிச்சன் இருக்கும். எங்களுக்கு நல்லா சமைச்சு கொடுப்பாங்க. எங்களுக்கு சிக்கன் அந்த எக்கெல்லாம் இல்லாத நாங்கள் ஒரு நாளும் உபவாச ஜெபத்தை முடித்ததே கிடையாது. எல்லாம் சர்ச்சில் சொல்லுவாங்க, இப்போ ஃபாஸ்டிங் பிரேயர்னா தயிர் சாதம் சாம்பார் சாதம் கொடுப்போம், நீ என்னப்பா இப்படி பண்ணுற அப்படின்னு எல்லோரும் வாங்கி கொடுப்பாங்க. நாங்கள் உங்களுடைய காணிக்கை காசு எடுத்து நாங்கள் சாப்பிடல, ஒவ்வொருத்தரும் ஒரு வாங்கிட்டு வருவாங்க. கடந்த வாரத்தில் அந்த ஐயர் வரும்போது கூட பீஃப் வாங்கிட்டு தான் வந்தார். ஸோ எங்கள் கிரேஸ் டிவி இந்த உபவாச ஜெபம் வந்து ஒரு குடும்பத்தில் நடக்கிறது போல் இருக்கும். அந்த புதன்கிழமை பிரேயர் எப்போ வரும் காத்துகிட்டே இருப்போம். அன்றைக்கி ஒரு விழா மாதிரி இருக்கும் எங்கள் கிரேஸ் டிவியில். ரொம்ப நல்லா நீங்களும் வந்து கலந்து கொண்டு அவங்களுக்கு தெரியும். நல்லா லைவில் அநேகர் இணைஞ்சிருப்பாங்க. அநேகர் அந்த நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டுட்டு இருப்பாங்க கண்ணீரோடு பாரத்தோடு. டிவி பார்க்குறவங்க யூடியூப்பில் நிறைய பேர் பார்ப்பாங்க. ஆனால் டிவியை பார்க்குறவங்க பாரத்தோடு கண்ணீரோடு எனக்கு ஒரு ஆறுதலான ஒரு வசனம் கிடைக்காதான்னு சொல்லி ஏங்குற அத்தனையோ குடும்பங்களுக்கு எங்கள் கிரேஸ் டிவி அந்த உபவாச ஜெபம் ஆறுதலாக சமாதானமாக இருந்திருக்கு. கற்று நடத்துகிறா. அதுக்கு பிறகு வெள்ளிக்கிழமை சுகமளிக்க நேரம்னு சொல்லி ஒன்று நடந்துட்டுருக்கு. காலையில் 10:30 11:30 மணி வரைக்கும். அதில் நான் ஒவ்வொரு வாரமும் நின்று செபிக்கும்போது நிறைய பேர் சுகமாவாங்க. அது சாட்சி சொன்னால் நிறைய கேன்சர் கட்டி கரைஞ்சிருக்கு. பெருமை சொல்வதுக்கு இடம் இல்லை. ஆண்டவர் பயன்படுத்தும் போது யாராக இருந்தாலும் ஜெபித்தா என் நாமத்தில் எதை கேட்டாலும் தருவேன். எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரே வாசனம் யோவான் 14:12 தான். மெய்யாகவே மெய்யாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் பிதாவினிடத்தில் போகிற அப்படின்னால அவர் சொல்கிறார், என்னை டிஸ்டர்ப் பண்ணாது, எல்லாம் வல்லமை கூட கொடுத்துருக்கிறேன். பிதாவினிடத்தில் போகிற அப்படின்னால என்னை விசுவாசிக்கிற நான் செய்த கிரிகளையும் செய்வான், அதுக்கு மேலான கிரிகளை செய்வான்னு வசனம் இருக்குது. ஆண்டவர் உயிரோடு மரித்தவர்களை எழுப்பினார், அநேக முடவர்களை சுகமாக்குனா அவர் விசுவாசிக்கிறேன் நான் நடத்துவாரான்னு சொல்லி அநேகர் சுகமாக்குகிற அந்த பாக்கியத்தை ஆண்டவர் தந்திருக்கிற அநேக சுகமாகி கொண்டு இருக்கிறாங்க. விசுவாசிக்கிறேன். என்ன சந்திரமோகன் பார்க்குறவங்க கிடையாது. வெளி மாவட்டங்களில் என்ன ஒரு ஊழியக்காரனாக பார்க்குறாங்கல்ல, எல்லாருக்கும் சுகம் கிடைக்கும். சுகர் நார்மலாக பிபி இப்படி நிறைய நடந்துகிட்டே இருக்குது. சனிக்கிழமை தோறும் அந்த மாதிரிலாம் இணைந்து ஈவினிங் 5:30 to 6:30 லைவில் வேதாகம கலந்துரையாடன்னு சொல்லி லைவ் ப்ரோக்ராம் போயிட்டுருக்கு. ரொம்ப நன்மையாக இருக்கும். அநேகருக்கு அது பிரயோஜனமாக இருக்கிறது. ஒரு சப்ஜெக்ட் எடுத்து அவங்க அது விளக்கமாக அவங்க அதை கலந்து உரையாடும் போது அநேகருக்கு அது பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்லுகிறார்கள். ஒவ்வொரு சண்டே ஃபஸ்ட்டு சண்டேயும் நாங்கள் ஆட்டோ ஓட்டுநருக்காக ஒரு ஜெபம் வச்சுருக்கிறோம். ஆட்டோ ஓட்டுகிற டிரைவர்ஸ் எல்லாம் ஓனர்ஸ் எல்லாம் அந்த நாளையில் 5 மணிலேருந்து 6 மணிக்கு லைவில் அவங்க நடத்துவாங்க அந்த ப்ரேயரை. அதுக்கு ஒவ்வொரு செகண்ட் சண்டேவும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஒரு ஹெவன்ஸ் பிளெஸ்ஸிங் பிஸ்னஸ் குரூப்னு சொல்லி பரலோக ஆசீர்வாதம் நாங்கள் கொடுக்குற ஆசீர்வாதம் வாங்க, உங்களுக்கு 2 கார் கிடைக்கும் 3 கார் கிடைக்கும், அந்த ஆசீர்வாதம் இல்லை. நாங்கள் பிஸ்னஸ் செய்கிறவர்களுக்கு என்ன கூப்பிட்றோன்னா பரலோக ஆசீர்வாதத்தை நம்ம நினைப்போம். இன்றைக்கி கோடிக்காக மக்கள் சம்பாதிக்கிறாங்கன்னா வீட்டில் நிம்மதி கிடையாது, சந்தோஷம் கிடையாது. 2 சப்பாத்தி நைட்டு சாப்பிட்டு படுத்துடுறாங்க. அதுக்கு என்ன சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம்? எனவே பிஸ்னஸ் செய்கிறவங்க சந்தோஷமாக இருக்கணும், 1/4 கிலோ ஸ்வீட் சாப்பிட்ணும்.
அவங்க சரீரத்தில் ஒன்றும் ஆகக்கூடாது. அப்படிப்பட்ட பாக்கியத்தை பிஸ்னஸ் செய்கிறவர்கள் பெற்றுக்கொள்ளன்னு சொல்லி எவன்ஸ் பிளெஸிங் சொல்லி நாங்கள் வச்சுருக்கோம். பரலோக ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை அந்த பிஸ்னஸ் ப்ரேயரில் வந்து கலந்து கொள்கிறவர்களுக்கு ஆண்டவர் தந்து கொண்டிருக்கிறார். இப்படி ஆண்டவர் நடத்தி கொண்டிருக்கிறார் கடந்த 10 ஆண்டுகளாக. அது மாத்திரம் இல்லாதபடி டிசிசிஎல்னு சொல்லி இப்போ தமிழ்நாடு முதல்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு செங்கல்பட்டு மாவட்டத்தில் போயிருந்த இந்த டிவி சேனல் கடந்த 7 ஆண்டுகளாக, இந்த 3 ஆண்டுகளாக அதுக்கு மீறி நிறைய இடத்துக்கு போக ஆரம்பிச்சது. பல மலேசியா, சிங்கப்பூர், புரூனே, பங்களாதேஷ்னு சொல்லி பல டிவி சேனலில் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் எனக்கு டிசிசிஎல்னு சொல்லி ஒரு கேபிள் டிவி இருக்குது, அதில் போகணும்னு சொல்லி நாங்கள் அதிகமாக ஆசைப்பட்டு ஜெபித்தோம். கடந்த 1 ஆண்டுகளுக்கு முன்பாக அதில் போவதற்கு ஆண்டவர் நம்ம கிரேஸ் டிவி போவதற்கு ஆண்டு உதவி செய்தால் கிட்டத்தட்ட 29,50,000 பேர் அதில் பார்த்துட்ருக்காங்க லைவில் கேபிள் டிவியில். அது இந்துஸாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம். அநேகர் எனக்கு இந்துஸ் தான் ஃபோன் பண்ணுவாங்க. எனக்கு ரொம்ப ஆறுதலாக இந்த டிவி நடத்துறதுக்கு சந்தோஷம்னா, ஒன்றுமே வரலன்னா கூட ஒரு 100 ரூபா கூட காணிக்க அனுப்ப மாட்டாங்க. நிறைய பேரில் யாரும் அனுப்புனது இல்லை வரைக்கும். என்னுடைய டிவி சேனலை பார்த்து இந்த 10 வருஷத்தில் உண்மையாக நான் வேதத்தை கையில் வச்சு சொல்கிறேன், ஒரு 100 ரூபா கூட உங்கள் டிவிக்கு நான் பார்த்தேன் அனுப்புனேன்னு சொல்லி கடந்த 9 ஆண்டுகளாக சொன்னதே கிடையாது. நிறைய நினச்சிக்கிறாங்க டிவி சேனல் சந்திரமோகன் நடத்துகிறாரு, லட்சமாக வருது, நானே ஃபோன் பண்ணி கேட்டால் தான் வேறு வழி இல்லை கேட்போம் அப்படின்னு சொல்லி நான் கேட்டு தான் என்னுடைய எல்லா காரியங்களும் நிறைய காரணம் இழந்து தான் மாதத்துக்கு 2-3 லட்ச ரூபா இல்லாத பண்ணவே முடியாது. அதுவும் இப்போ ஒரு ஆண்டு காலமாக 5 லட்ச ரூபா இல்லாத இந்த டிவி சேனல் நடத்த முடியாது. இந்த 1 ஆண்டு காலமாக ஆண்டு பல அற்புதங்களை செய்ய ஆரம்பித்திருக்கிறான். ஆண்டு முதல்ல உட்காந்து அழுதுட்டு இருப்பேன். ஆனால் இன்றைக்கி ஆண்டு பேச சொல்கிறேன். மலை போல் ஒரு பிரச்சனை பார்த்து பேசப்பா, நீ ஏன் அழுதுட்டு இருக்க, என்னுடைய வேலைக்காரன் தானே நீ அழுதுட்டு இருக்க உட்காந்துன்னு சொல்லி இப்போ நான் பேச ஆரம்பிக்க பல காரியங்கள் ஆண்டவர் உதவி செய்ய ஆரம்பிக்கிறார். டிசிசிஎல்ல போவதற்கு ஆண்டு உதவி செய்திருக்கிறார். மாதந்தோறும் 1,52,000 ரூபா அதுக்கு மாதம் கட்டணும். கடந்த மாதத்தில் என்ன யோசனை, நானும் பிரதீப் சுந்தரன் எல்லாம் எங்கள் டிவி சேனல்லாம் யோசனைனா ஒரு 1,52,000 ரூபா மாதந்தோறும் வந்துடுச்சுன்னா இந்த டிவி சேனல் தடையில்லாத இதுக்கு தான் மாதந்தோறும் போட்டு குழம்பிட்டு இருப்பேன். இதை எடுத்துட்டு வாங்கவா, 1000 ரூபா கொடுங்க, 2000 ரூபா கொடுங்கன்னு சொல்லி ரொம்ப பிரயாசப்பட்டு இருப்பேன். என்னென்னா 30 லட்சம் பேர் பார்க்க வேண்டிய டிவி வந்து பணம் கட்டலன்னு கட் பண்ணிவிடுவான். கேட்காதே நைட் கட் பண்ணிவிடுவாங்க. எல்லாம் பக்கத்தில் எல்லாம் அந்த சாதாரண மக்கள் தான் ஃபோன் பண்ணுவாங்க, ஐயா டிவி கட் ஆகிடுச்சு அதுங்க. ஆனால் அவங்களால ஒரு பைசா கூட நம்மளுக்கு பிரயோஜனம் இல்லை. ஆனால் ஆண்டவர் கூட பேசிகிட்டு இருக்காரு, மூலமாக ஆண்டவர் சுகத்தை தர்றாரு, சமாதானம் கிடைக்குது, கணவன் மனைவி இணைந்து வாழுகிற பாக்கியத்தை தர. 1.5 வருஷமாக பிரிஞ்ச டைவர்ஸ் வாங்கினவங்க இணைஞ்சு வாழ்கிறாங்க இன்றைக்கி எத்தனையோ குடும்பங்களில். நான் சேலஞ்சு பண்ணிருக்கேன், நிறைய இடத்துல சேலஞ்சு பண்ணிருக்கிறேன். ஒரு 2 மணி நேரம் டைம் கொடுங்க, நீங்கள் டைவர்ஸ் போயாலும் பரவாயில்ல, இல்லை நீங்கள் குடும்ப பிரச்சனை இல்லை ரெடியாக வாழாத நீங்கள் இருந்தால் கூட எனக்கு ஒரு 2 மணி நேரம் டைம் கொடுங்க, எங்களை கூப்பிடுங்க, உங்களை சரி பண்ணலைன்னா பார்த்துங்க. ஆனால் அநேகர் கூப்பிட்ருக்காங்க, அநேகர் ஆண்டவர் ஒன்றிணைக்க அந்த டிவி சேனலுமா ஆண்டவர் உதவி செய்கிறார். அதனால் இது கட் ஆகிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம்னு சொல்லி ஒரு நாள் போராட்டமாக இருக்கும். இன்றைக்கு நாங்கள் ஒரு மாதமாக என்ன யோசிச்சோன்னா, நானும் பிரதீப் எல்லோரும் என்ன யோசிச்சோன்னா, அண்ணே 1000 ரூபா கொடுக்கணும் 152 பேர் கண்டுபிடிச்சுன்னா 30 லட்சம் வீட்டுக்கு தடையில்லாத போகும் இல்லைண்ணே. ஏன்னா கண்டுபிடிக்க டிவி சேனல்லே கேட்டிருக்காங்க என்ன, ஐயா சினிமா சேனல் போடுறவங்கன்னா அது பணம் கட்டி போயிடலாம், நீ எப்போ பார்த்தாலும் ஏசு நிற்கிற, உனக்கு ஒரு 152 பேர் உனக்கு 1000 ரூபா கொடுக்கணும்னு கிடைக்கலையா அப்படின்னு சொல்லி என்னை கிண்டலாக பார்த்துருக்கவங்க நிறைய பேர் உண்டு. ஆனால் இந்த நாட்களில் கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேர் அதில் கமிட்மெண்ட்டுக்குள்ளே வந்திருக்கிறாங்க. ஆண்டவர் வருகின்ற நாட்களில் இந்த 152 பேர் தந்துட்டார்னா மாதந்தோறும் ஒரு பிரச்சனை இல்லாதபடி இந்த ஊழியத்தை நடத்துகின்ற பாக்கியத்தை ஆண்டவர் தரப்போகிறார். இன்னும் பல சேனலில் போகணும். என்னை பொறுத்த ஒரே ஒரு வாழ்க்கை இன்றைக்கி ரோட்லேருந்து ஊழியம் செய்ய முடியாது. வீடுகள் தோறும் செல்ல டைம் கிடையாது, யாருக்குமே டைம் கிடையாது. அன்றைக்கி அந்த காலத்தில் கூடி ஜெபிப்போம், எல்லா வீடுகளில் ஜெபம் நடக்கும், பாரம் இருக்கும், கண்ணீர் இருக்கும். இன்றைக்கி அப்படின்னா கிடையாது, சும்மா அப்படியே அளவுலன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. அதனால் வீடுகள் தோறும் இன்றைக்கி ஆண்டவருடைய வார்த்தை போகணுன்னா இந்த டிவி மூலமாக தான் போய் ஆகணும். இன்றைக்கி அநேக ஏழை எளிய மக்கள் ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறாங்க, ரசிக்கப்படுறாங்க. அநேக குடும்பங்கள் இன்றைக்கி என்னை பொறுத்த வரைக்கும் 2% 3% தான் கிடையாதுயா, 5% கூட 35% கிறிஸ்தவங்களாக மாறிட்டாங்கய்யா. நான் டிவி சேனலில் வச்சு சொல்கிறேன், 35% கிறிஸ்தவங்களாக மாறி இருக்கிறாங்க. நிறைய சர்ச்சில் போய் நீங்கள் பாருங்களேன், எங்கள் செங்கல்பேட்டில் ஒரு சர்ச் இருக்குது, நம்ம சர்ச்சை எடுத்து பாருங்களேன், சர்டிஃபிகேட் எடுத்து பாருங்கள், எல்லாம் இந்து ஆதித்யம் தான் இருக்கும். ஞானஸ்தானம் பெற்றவங்க, அபிஷேகம் பண்ணப்படுறவங்க எல்லாம் அதில் தான் இருப்பாங்க. நீங்கள் கெசட்டில் மாற்றினா தானே உங்களுக்கு ஏறும். யாரும் மாற்றினது கிடையாது. இங்கே மாறுறவங்க யாரும் கெசட்டில் மாற்றதே கிடையாது. அவங்களுக்கு வேலை போயிடும், அவங்க அந்த கேஸ்ட்டு மார்ச்னா அவங்களுக்கு வேலை போயிடும்னு சொல்லி யாருமே மாறல. ஆனால் இதை வச்சு என்ன பண்ணுறாங்க, 5% தான் இருக்கிறாங்க கிறிஸ்தவங்க, 2% தான் இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கோம். இல்லை, கிட்டத்தட்ட 3/4 ஒரு பங்கு கிறிஸ்தவங்களாக மாறிட்டாங்க தேசத்தில். ஆண்டவர் இப்படி டிவி சேனலில் பார்க்கும் எல்லாம் லக்ஷ்மின்னும் விஜயலட்சுமின்னும். எனக்கு வந்த 30 காலம் ஒவ்வொரு நாளும் விஜயலட்சுமி, லக்ஷ்மி, பாத்திமா இப்படி தான் ஜெப குறிப்பு வரும். அவங்க எல்லாம் கிறிஸ்தவங்களாக மாறி இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம அப்படி அதை யோசிக்கலை. எனவே இந்த டிவி சேனலில் கட் ஆகாது போனால் உங்களுடைய ஜெபத்தில் இருக்குது, நீங்கள் ஜெபிங்க.
அது ஒரே ஒரு ஜெபம் நாங்கள் வைத்திருக்கிறோம். மத்தியானம் 1லேருந்து 1:10 வரைக்கும் அந்த 10 நிமிஷம் மாத்திரம் ஜெபிக்கணும்னு சொல்லி நாங்கள் எல்லார்கிட்டையும் கேட்டுட்ருக்கோம். நீங்கள் பார்க்குறவங்க 1 மணிக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் கிரேஸ் டிவிக்காக ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க போதும். ஏன் நாங்கள் 1 மணிக்கு வச்சுருக்கோம்னா 12:30 மணிக்கு வச்சோம் வச்சுங்களேன், டியூட்டி டைமில் ஜெபம் பண்ணால் ஆண்டவர் ஜெபத்தை கேட்க மாட்டார். நீங்கள் டீச்சராக இருக்கலாம், ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம், பிஸ்னஸ் செய்கிறவங்களா இருக்கலாம், அதை விட்டுட்டு அந்த நேரத்தில் ஆண்டோடைய ஊழியத்தை செய்ய முடியாது. ஆண்டவர் கேட்கவே மாட்டார். 12 மணிக்கு ஸ்கூல் கிளாஸ் டைமில் உட்காந்து கிரேஸ் டிவி ஆசீர்வதிங்கன்னா ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டார், சபிச்சிருவார். எனவே எனக்கு அந்த லஞ்ச் டைமில் ஜெபிக்கணும். எனவே அந்த 10 நிமிஷம் மாத்திரம் வந்திருக்கிற எல்லாருமே 1 மணி ஆனோடனே கிரேஸ் டிவிக்காக 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. இந்த ஊழியத்தை ஆண்டவர் அளவில்லாதபடி ஆசீர்வதிப்பா. அது மாத்திரம் இல்லாதபடி ஆகஸ்ட் 10ஆம் தேதி 2 காரியத்தை சொல்லிட்டு போயிடுறேன். ஆகஸ்ட் 10ஆம் தேதி வந்து எங்களுடைய 10வது ஆண்டு விழா. நாங்கள் இத்தனை ஆண்டுகளாக நிறைய காரியங்களை செய்திருக்கிறோம். இந்த ஆண்டு வந்து நம்ம பிஷப் ஆன சிஎஸ்சி பிஷப் ஆன பிறகு அவர் ரொம்ப க்ளோஸாக நாங்கள் அந்த காலத்தில் சேர்ந்து ஊழியம் செஞ்சுருக்கிறோம். அது மறக்கலை. ஆனால் ஒன்று அவர் வந்த பிறகு யோசித்தேன், இந்த 10வது ஆண்டு விழாவை நம்ம பிஷப் தான் வரணும்னு சொல்லி எனக்குள்ளாக யார்கிட்ட என் மனைவிட்டு கூட சொல்லலை. எனக்குள்ளாக ஒவ்வொரு நாளும் நான் சோமிட்டே இருப்பேன். கடைசியாக ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி தான் பிரதீப்கிட்ட ஷேர் பண்ணேன். பிரதீப் இது மாதிரி நம்ம பிஷப்பை கூப்பிடலான்னு இருக்கேன், என்ன சொல்லுவானே ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி நாங்கள் நைட்டெல்லாம் எப்போல்லாம் நினைக்கிறோமோ அப்போல்லாம் 2 பேரும் இணைஞ்சு ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் உதவி செய்வான்னு சொல்லி. போன வாரம் பிஷப் அம்மா கூப்பிட்டுருந்தாங்க, ஐயா உங்களை கூப்பிட்றாங்க வாங்க அப்படின்னு சொல்லி போனோம். உடனே சொல்லி சந்திரமோகன் என்ன சொல்லுங்க, இந்த மாதிரி 10th ஆனிவர்சரி 10ஆம் தேதி வருது, இப்போது மண்டே வர முடியுமான்னு கேட்டேன். இல்லை எனக்கு கல்யாணம் இருக்குது, இது இருக்குது, நிறைய சொல்லிகிட்டே வந்தாங்க. ஆனால் ஒரு சண்டே வந்தால் நல்லா இருக்குமே, பிஷப் வந்தாங்கன்னா 7 மணிக்கு வந்துட்டு கிடக்கணும், ஒரு பசங்க குட்டி பண்ணிட்டு போனால் நல்லா இருக்காதுல்ல. அப்போ ஒரே ஒரு சண்டே எனக்காக இருந்துச்சு. 30ஆம் தேதி ஆகஸ்ட் 30ஆம் தேதி ஒன்றும் பிஷப் சொன்னாங்க, சந்திரமோகன் உனக்காகவே அந்த டைம் இருக்குது. என்னென்னா இந்த சண்டே ஆயிருங்க விட்டதே கிடையாது, எல்லா சண்டே ஃபுல்லாகிடுச்சு, ஆனால் இந்த சண்டே ஒன்று இருக்கே தெரியல, உனக்காக இருந்திருக்கு. ஆகஸ்ட் மாதம் நம்ம வந்து கிரேஸ் டிவி ஆண்டு விழா கிராண்டாக கொண்டாடுறோம், உனக்கு தான் அந்த டேட் அப்படின்னு சொல்லி உடனே டேட்டை ஃபிக்ஸ் பண்ணாங்க. வர ஆகஸ்ட் 10ஆம் தேதி 3 மாதம் இருக்குது, 2.5 மாதம் இருக்குது. சாயங்காலம் 5லேருந்து 8 மணி வரைக்கும் பிஷப் வராங்க. ஒரு நல்ல ஒரு ஆடிட்டோரியம் எடுத்திருக்கோம். அதில் கிராண்டாக ஒரு 500 பேர் வச்சு ஆண்டவரை ஆராதிக்கணும். அவங்க வந்து பிஷப்பை சொன்ன நான் தான் வர்ஷிப் நடத்துவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்படி பாரத்தோட பாசத்தோட அன்போட கிரேஸ் டிவி நேசிக்கிற ஒரு பிஷப் ஆண்டவர் இந்த சென்னை டயசிஸ்க்கு ஆண்டு கொடுத்துருக்கிறா, ஆண்டவர் நடத்தி கொண்டு இருக்கிறா. அது மாத்திரம் கடைசி ஒன்று சொல்லிட்டு போயிடுறேன். 10 ஆண்டுகளாக இந்த கிரேஸ் டிவி ஊழியத்தை வாடகை இடத்துல நடத்திட்டு இருக்கோம். முதல்ல எங்கள் வீட்டில் ஆரம்பிச்சது, அப்புறம் இன்னொரு இடத்துக்கு போனோம். ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போதும் இது ஒரு வீடு இல்லை பார்த்துங்க, ஒரே நல்ல பேக்கர்ஸை வச்சு பேக் பண்ணி கொண்டு போகிறதுக்கு. இது சேனலாக இருக்கிறனால எல்லா சேனலும் ஒயரெல்லாம் மாற்றணும், நெட்டை மாற்றணும், எல்லா வேலைகளும் இருக்கும். ஒரு ஃபால் சீலிங் பண்ண முடியாது, சத்தம் வரணும்னுவாங்க. உள்ள பைக் முன்னாடி நிறுத்திட்டு போனால் ஏன் பைக் நிறுத்திட்டு போவோம், இப்படி நிறைய இருக்கும். அப்போ சொந்த இடம் ஒன்று வாங்கணும்னு சொல்லி 3 ஆண்டுகளுக்கு முன்பாக எல்லார்கிட்டையும் ஒரு சின்ன ஒரு பிளான் போட்டு கொடுத்தேன். ஸோ எல்லோரும் சில அண்ணன்மாரெலாம் அக்காமாரெலாம் காசு கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2.5 லட்ச ரூபா அதை சேர்ந்துச்சு. என் ஒய்ஃபுக்கு லோன் கிடைக்குன்னு சொல்லி தான் அதை நான் பண்ணேன். 1500 ஸ்கொயர் ஃபீட் ஒரு இடத்த வாங்கணும்னு சொல்லி ஒரு சொந்த இடத்துல கட்டினா நல்லா இருக்குன்னு சொல்லி. ஆனால் அந்த இடத்துல போய் நாங்கள் வாங்க போகும்போது என் ஒய்ஃபுக்கு லோன் இல்லைன்ட்டாங்க, கிடைக்கல. என்னென்னா என் ஒய்ஃபு என்னோடய பிஸ்னஸில் கூட பார்ட்னராக இருந்ததுனால எனக்கு சிபிலில் பிரச்சனைனால கிடைக்கல. உடனே சரி அதை விட்டுட்டோம். அந்த அமௌண்ட்டை பேங்க்கில் போட்டு வச்சுருந்தோம். கடந்த 3 மாதத்துக்கு முன்னாடி திடீர்னு ஆண்டவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும், ஆண்டவரே ஒரு சொந்த இடம் ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட் தர மாட்டிங்களா, ஒரு சொந்த இடத்துல ஒரு ஊழியத்தை செஞ்சால் எவ்வளோ ஃப்ரீயாக பண்ணலாம், நல்லா பண்ணலாம் அப்படின்னா ஆண்டோட கேட்கும்போது இப்போ நீ இப்போ பேங்க்குக்கு சொன்ன மாதிரி மனசில் ஆண்டோட நேராக பேசணும், போய் சொல்ல விரும்பல, மனசில் வரும் பார்த்தீங்களா ஜெபம் பண்ணும்போது ஆண்டோடைய பிள்ளைங்களுக்கு. அப்போ பேங்க் மேனேஜர் கேட்டால் உடனே சொன்னார், உனக்கு 36 லட்ச ரூபா கிட்ட பேங்க் லோன் இருக்குது, உனக்கு ஒய்ஃபுக்கு எடுக்கலாம். அப்புறம் கார் லோன் இந்த லோன் அதெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு 48 லட்சத்துக்கு அந்த இடத்த வந்து கடந்த புதன்கிழமை ஜூன் 10ஆம் தேதி ரிஜிஸ்டர் பண்ணுவதுக்கு ஆண்டு உதவி செய்தார். அல்லேலூயா. சொந்த ஒரு பைசா கூட கிடையாது கையில். 2,60,60,000 மக்கள் ஆண்டுடைய அண்ணன்மார்கள்லாம் கொடுத்த காசு இருந்துச்சு. அதுக்கு பிறகு அதை வச்சுட்டு வெறுங்கையில் தான் முளம் போடுவோம்னு சொல்ல பார்த்தீங்களா, அது மாதிரி தான் வெறுங்கையில் தான் போட்டேன். அது 9ஆம் தேதி ஒன்றுமே புரியல. ராஜ்குமார் எல்லாருக்கும் அடித்தேன், அண்ணே நீங்கள் ஊழியத்துக்கு கொடுப்பீங்களேண்ணா அதை சேர்த்து கொடுத்துருங்கண்ணே அப்படின்னு சொல்லி. உடனே வந்துச்சு பாருங்கள். 10ஆம் தேதி காலையில் என்ன நடந்துச்சுன்னு தெரில, காசு எங்கேருந்து வந்துச்சு, 6.5 லட்ச ரூபா வேணும் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு. எங்கே வந்துச்சுன்னு தெரியல. காலைல ஒரு 6-7 மணி தொடங்கின ஃபோனு கீக்குன்னு அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு, வந்துகிட்டே இருந்துச்சு. ஒருத்தர் கையில் கொடுத்தாரு 1.5 லட்ச ரூபா, ஆனால் அப்புறம் கொடுங்க. இன்னொரு 1.5 லட்ச ரூபா கொடுத்தாங்க, ஆனால் அப்புறம் கொடுங்க. அப்புறம் பிரதீப் அனுப்புகிறோம், எல்லாம் லைனாக வந்துகிட்டே இருக்குது. கரெக்டாக பார்த்தா 10 மணிக்கு அமௌண்ட்டு 6.5 லட்ச ரூபா வந்துச்சு பேங்க்குக்கு. ஆண்டவர் அற்புதமாக செய்கிறாரு, ப்ரைஸ் இல்லைன்னு சொல்லி போனேன். கடைசியில் அங்கே போயிட்டு அமௌண்ட்டை போயிட்டு அந்த ஸ்டாம்ப் பேப்பருக்கு டியூட்டி இந்த அமௌண்ட் அடிக்கும்போது கரெக்டாக ஃபஸ்ட் இஎம்ஐ எடுத்துட்டான். லோன் கொடுத்தோம், ஃபஸ்ட்டு இஎம்ஐ 38,000 ரூபா காலி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது. எனக்கு 10ஆம் தேதி பண்ணணும்னு ஆசை.
உடனே ஒரு 2 பேர்கிட்ட அடித்தோம். உடனே காரில் வந்தாங்க 2 பேரும். காரில் வந்து கொடுத்துட்டு போனாங்க. உடனே ரெஜிஸ்டர் பண்ணுவதுக்கு ஆண்டு உதவி செய்து அந்த இடத்துல ஒரு நல்ல அருமையான ஒரு பில்டிங் கட்டணும். இப்போ 2 நாளாக என்ன யோசிச்சிருக்கேன்னா, அது சொந்த சேர்ந்தவங்க வந்திருக்காங்க சிரிப்பாங்க. ஏன்னா பிஷப் வர அன்றைக்கி கட்டாயம் அடிக்கல் நாட்டணும். அதில் ஆண்டு நடத்துவாராம். அவர் பில்டர் சொன்னார், 10 லட்ச ரூபா ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுங்க, நம்ம ஃபஸ்ட்டு கீழே வந்து பார்க்கிங் ஆரம்பிச்சிடலாம், ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் நம்ம எடிட்டிங் ரூம்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு. பில்டர் வந்து எனக்கு மாதமான அதுக்கு காசு அனுப்பிட்டு இருக்காரு. எனக்கு கட்ட போகிற பில்டரே மாதம் 20,000 அனுப்பிட்டு இருக்காரு அந்த இடம் வாங்குறதுக்கு. நான் பண்ணித்தரேன் சந்திரமோகன், உங்களை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குது, அவ்வளோ நல்லா பண்ணிகிட்டு இருக்கீங்க, இந்த கஷ்டத்தின் மத்தியில் இந்த ஒழித்து செஞ்சுட்ருக்கீங்களே, நான் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக பண்ண முடியாது, லாபம் இல்லாத பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி அவர் போன இந்த இது கூட 20,000 அனுப்புனாங்க. எனவே பிஷப் வந்த அன்னைக்கு காலைல இப்போ 2-3 நாளாக யோசிச்சுட்ருக்கேன். பிரதீப்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், அண்ணே என்ன இது அண்ணே அப்படின்னாரு. சரி, ஆண்டவன் நினச்சாருன்னா 10 லட்சத்தை ஒரே ஆளை கொண்டு கொடுக்க முடியாது. சொன்னார் 10 லட்சம் கொடுங்க, நம்ம பிஷப் வந்த அன்னைக்கு அடிக்கல் போட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துடலாம், அதுக்கு பிறகு ஆரம்பிப்பார். ஆண்டவர் தருவார்ண்ணே, அண்ணே 50 லட்சம் தானே இப்போ ப்ராஜெக்ட் நம்மளுக்கு தருவார்ண்ணே, போடுங்க. பில்டர் நேற்று ஒரே ஃபோனு பண்ணுங்கன்னு சொல்லி. எனவே எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவன் நினச்சான்னா கட்டாயம் 10 லட்சத்தை கொடுத்துருவார். ஒரே ஆள் மூலமாக கொடுத்துட்டாருன்னா கீழே கார் பார்க்கிங் போட்டு ஆரம்பிச்சிட்டோம்ல, ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் அழகாக போட்டு சொந்த இடத்துல ஆரம்பிக்கலாம்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். எனவே இந்த ஊழியத்துக்காக அதிகமாக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டுடைய பணம் சம்பாதிப்பதுக்காக கிரேஸ் டிவியில் ஊழியம் செய்வதற்கு பணம் வேணும். எனவே வந்திருக்கிற உங்களை நினச்சி பார்க்கும்போது நானும் பிரதீப் 3 நாட்களாக 10 மணி வரைக்கும் சுற்றினோம். இன்றைக்கி பார்க்கும்போது நிறைவாக இருக்குது. அழைச்சி அத்தனை பேர் நீங்கள் வந்திருக்கீங்க. இதுதான் எங்களுக்கு சந்தோஷம். ஊழியக்காரர்கள் எப்போவுமே காணிக்கலாம் அப்புறம்தான், பணம்லாம் அப்புறம்தான், கூப்பிடும்போது மதித்து எல்லோரும் வரீங்க பார்த்தீங்களா, அந்த என்கரேஜ்மெண்ட்டு தான் எங்களை ஊழியத்தில் இன்னும் முந்தி தள்ளும். இதை வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் நாங்கள் மனமாற உள்ளத்தில் ஆழத்தில் நீங்கள் கிரேஸ் டிவி குடும்பத்தின் சார்பில் நான் வாழ்த்தி நன்றி சொல்கிறேன். தொடர்ந்து எங்களுக்காக, என் குடும்பத்துக்காக, இந்த ஊழியத்துக்கு அதிகமாக ஜெபிங்க. சொன்ன அத்தனை குறிப்புக்காக மனசில் வைத்து தயவுசெய்து ஒவ்வொரு நாளும் 1 மணிலேருந்து 1-5 வரைக்கும் ஜெபம் பண்ணுங்களேன். இந்த தேசத்தை கலக்கலாம். கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக.